அதிமுகவிலிருந்து தாவேகாக்கு வந்த எம்எல்ஏக்கள். ஆனா, இப்போ அவங்க தாவேகால போட்டியிட போறது கிடையாது. தாவேகா அவங்களுக்கு எம்எல்ஏக்கான சீட்ட குடுக்காது அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு எழுதே. இது உண்மைதானா? உண்மைதான். அது என்ன காரணம்னா, ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் தேர்தல்ல நின்னா, அந்த செலவ அவங்க ஏத்துக்கணும்னு இப்போ ஒரு கோரிக்கை வலுத்துட்டு. நீ எவன் போட்டு காசு? நீங்க குடுக்குற வரி பணம், நான் குடுக்குற வரி பணம், கேமராமேன் குடுக்குற வரி பணம். நீங்க நின்னு தொகுதியில உங்களுக்கு நான் வந்து சீட் தர மாட்டேன். என்ன காரணம்னா, நாளைக்கு இதே மாதிரி அவங்க ஓடி போயிட்டாங்கன்னா, அதிமுக வந்து கட்சி மாறி வந்தவங்களை விஜய் நம்பவில்லை. அதனால தான் வேலுமணி போன்ற சில எம்எல்ஏக்கள் மறுபடியும் எடப்பாடிட்டு போயிட்டாங்க. வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளினி லோகசுஜி. இன்றைய நிகழ்ச்சியில சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேச சினிமா நடிகரும் விமர்சகருமான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அதிமுகவிலிருந்து தாவேகாக்கு வந்த எம்எல்ஏக்கள் இடைத்தேர்தல் வரும், தாவேகா சார்பில் நம்ம போட்டிட்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏவா மாறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்க. ஆனா இப்போ அவங்க தாவேகால போட்டியிட போறது கிடையாது. தாவேகா அவங்களுக்கு எம்எல்ஏக்கான சீட்டை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுதே. இது உண்மைதானா? உண்மைதான். அதாவது என்ன காரணம்னா, அது ஒரு சட்ட சிக்கல் வருது. அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் தேர்தலில் நின்னா, அந்த செலவை அவங்க ஏற்றுக்கணும்னு இப்போ ஒரு கோரிக்கை வலுத்துட்டு. நீ எவன் போட்டு காசு? நீங்கள் கொடுக்குற வரி பணம், நான் கொடுக்குற வரி பணம், கேமராமேன் கொடுக்குற வரி பணம். இதை அவங்க வந்து உபயோகம் இல்லாமல் வீணடிக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருக்கு உரிமை கொடுத்தா? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இவர் ஏற்கனவே 2-3 வந்திருக்காங்க. அவங்க அப்படியே இருக்காங்க. இப்போ புதுசாக போய் சேர்ந்தவங்க 4 பேருக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் நின்று தொகுதியில் உங்களுக்கு நான் வந்து சீட் தர மாட்டேன். என்ன காரணம்னா, நாளைக்கு இதே மாதிரி அவங்க ஓடி போயிட்டாங்கன்னா, நம்பிக்கை ஏதாவது தீர்மானத்தை ஏற்று ஓட்டு போட்டாங்கன்னா, அதிமுக வந்து கட்சி மாறி வந்தவங்களை தளபதி விஜய் நம்பவில்லை. அப்போது அவருக்கு தோதான தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் உறுப்பினர்கள் இருந்தால் தானே அவருடைய ஸ்ட்ரென்த்து யாரும் சட்டசபையில். ஸோ அப்படி முடிவு எடுத்துட்டாரு. இப்போ போன வருஷம் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கு என்ன அவருக்கு அந்த முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு என்ன ஆறுதல் கொடுத்துருக்காருன்னா, நான் உங்களை அப்படி கைவிட மாட்டேன், ஏதாவது வாரியத்தில் போஸ்ட்டு, அரசாங்கத்தில் அமைச்சருக்கு நிறைய போஸ்ட்டுகளை நான் உங்களை கொடுக்குறேன், ஆனால் எம்எல்ஏஸுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் வேலுமணி போன்ற சில எம்எல்ஏக்கள் மறுபடியும் எடப்பாடிட்டு போயிட்டாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா, பொது துணை பொதுச் செயலாளர்னு போஸ்ட்டை வேலுமணி கொடுத்தார். அவர் என்ன சொன்னார், எனக்கு வந்து டம்மி போஸ்ட்லாம் வேணாம்னு சண்டை போட்டுருக்காரு. ஆக அதிமுகவில் ஊசலாடுகிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே அதிமுகவிலையும் குடைச்சல் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வெற்றி கழகத்துலேயும் தலைவலியாக இருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு சிலர் கூட டிவிகே பக்கம் வரலாம்னு சொல்கிறாங்களே சார். இந்த விஜயபாஸ்கர் இந்த மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் கூட தாவேகாக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. விஜயபாஸ்கர்லாம் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ஆல்ரெடி இங்கே அந்த 4 பேரில் ஒருத்தர் விஜயபாஸ்கர். ஆனந்த் முன்னால் சேர்ந்துருக்காரு. அவர் சாலெலாம் போட்டார். அதுக்கடுத்து இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு சார். அமைச்சர் ஜெகதீஸ்வரி அண்ட் அமைச்சர் கீர்த்தனா இவங்க 2 பேரும் ஒரே நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய பேர் தானே முதல்ல போடணும் அப்படின்னு மாவட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி கேள்வி கேட்டதாகவும், ஏன் கீர்த்தனா பேரை முதல்ல போட்டிருக்கீங்க அப்படின்னு. 2 பேருமே அமைச்சர் தான். இதில் என்ன ஒரு தகராறு? யார் பேரை முன்னாடி போட்டால் என்ன? இது என்ன ஒரு பிரச்சனை? இது ஒரு குழாயடி சண்டை. இது முதல்ல ஒரு விஜய் கவனத்துக்கு கொண்டு போகணும். என்ன காரணம்னா, அந்த தொழில், அதாவது புரோட்டோகால் படி அவங்க தொழில் அமைச்சர் யார்? கீர்த்தனா ஃபோர்த்தோ வராங்க, ஜெகதீஸ்வரி பின்னாடி தான் வர்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாவட்ட ஆட்சியாளர் கூப்பிட்டு எதுக்கியா என் பேர் 2ஆக போட்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியார், அவங்க தான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அப்படின்னோடனே அவங்க தான் வரல, இல்லை எதுக்கு என் பேரெல்லாம் முதல்ல போடணும், வராதவங்களை ஏன் போட்டேன்னு சண்டை போட்டுருக்காரு. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சர் ஜெகதீஸ்வரிகிட்ட மன்னிச்சிங்க, இனிமேல் இப்படி நடக்காது நீ சொன்னதுனால
ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நடந்து முடிச்சுது. அடுத்து சின்னத்திரை பக்கம் அப்படியே வருவோம். சமீபத்தில் ஒரு நடிகை 7 வயது தன்னை விட யங்கான ஒரு நபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சாமந்தா கிரண் அப்படிங்கிறவங்க ஆனந்த் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி குறித்து கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், சாமந்தா கரண் அவர் வந்து டிவியில் புகழ்பெற்ற நடிகை. ஒரு நாளைக்கு 20,000 சம்பளம் வாங்குறாரு. ஆனந்த செல்வனும் அதாவது டிவியில் சின்னத்திரையில் வலம் வர்ற முக்கிய கதாநாயகில் ஒருத்தர். 2 பேரும் 3 வருஷத்துக்கு மேலே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிக்க ஆரம்பித்த உடனே 2 பேரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் வாழ்ந்தாங்க. எவ்வளோ நாள் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ முடியும்? இப்போ திடீர்னு தன்னுடைய உற்றார் முறையில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆனந்த செல்வன் சாமந்தா கிரண்ணோட 6 வயசு கம்மியானது. ஆனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதாவது பொதுவாக எதுக்கு சொல்கிறாங்கன்னா, கணவன்மார்கள் வந்து 10 வயசு கூட இருக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா கணவன்மார்கள் கொஞ்சம் வயசான காலத்தில் இளம் மனைவி 10 வருஷம் சின்ன வயசான நல்லா உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஆனால் இப்போ அது மாறிட்டு, அதாவது ஏன் அந்த வேறுபாடு? நான் வந்து சின்ன பையனையும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற இது சாமந்தா கிரண் மட்டும் இல்லை, தனுஷும் அவருடைய மனைவியை கல்யாணம் பண்ணும்போது தனுஷு 6 வயசு சின்னவர் தான். அதனால் இப்படி நிறைய நடிகர்களுக்குள்ள கல்யாணம் இருக்குது. அதாவது 6 வயசு சின்னவங்கள ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பாக ஒன்றும் தோணலை. சட்டமும் அதுக்கு இடையூறு பண்ணலை. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. சினிமா சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நேயர்களே, தொடர்ந்து வீரா மீடியாவில் நான் வந்து அரசியல் மற்றும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் சொல்வது அத்தனையும் ஆதாரம் உண்டு, உண்மைக்கு எதிராக எதுவுமே இல்லை, உள்நோக்கமும் இல்லை. அதனால் தொடர்ந்து வீரா மீடியா சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவளிங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.